வணக்கம் நண்பர்களே, இந்த புத்தம் புதிய வீடியோல உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு என்பது கடகராசியை பத்தி. கடகராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பதிவு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ கடகராசி என்பவர்கள் வாழ்க்கையில கோத்ரூ பண்ணக்கூடிய பெயின், அகனி, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், அவங்களுக்கு பார்க்கக்கூடிய அவமானங்கள், அவங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகள், இதெல்லாம் ஈடு செய்ய முடியுமான்னு தெரியாது. அஷ்டம சனியுடைய தாக்கத்தினால் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கிற கடகராசி என்பவர்களுக்கு இந்த வீடியோ ஒரு சமர்ப்பணம். கடகம் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், பூச நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், ஆயில்ய நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் முடிய கடகத்துல வரும். புனர்பூசம் குரு உடைய நட்சத்திரம், பூசம் என்பது சனியுடைய நட்சத்திரம், ஆயில்யம் என்பது புதனுடைய நட்சத்திரம். இப்போ குரு, சனி, புதன் இவர்களுடைய நட்சத்திரத்தை உள்ளடக்கிய சந்திரனுடைய சொந்த வீடு, ஆட்சி வீடு. இதுதான் இதுக்குள்ள இருக்கக்கூடிய உண்மை. இந்த கடகராசியில பிறக்கக்கூடியவர்கள் குரு தசையில பிறக்கிறாங்கன்னு வச்சுங்க, சராசரியா ஒரு 4 வருஷம் குரு தசை அவங்களுக்கு நடக்கும். அதுக்கு பிறகு சனி தசை ஒரு 19, 23 வருஷம். அதுக்கப்புறம் புதன் தசை ஒரு 16, 23, 16, 39 வருஷம். 39ல இருந்து 40 வயசுக்குள்ள கேது தசை ஆரம்பமாகும், ஒரு 7 வருஷம். இந்த 47 வருஷம் இது குரு தசையில பிறந்தால், சனி தசையில பிறந்தால் 43 வருஷம், இல்ல 35ல இருந்து 43 வருஷம். அதுவே புதன் தசையில பிறந்தால் ஒரு 20 வருஷம். இப்ப 20 வயசுல இருந்து 45 வயசுக்குள்ள அவர்களுக்கு சுக்கிர திசை என்பது ஆரம்பிக்கும். பீக் பீரியட்னு சொல்லலாம்ல. லைஃப்ல 20 வருஷத்துல இருந்து 45 வயசுக்குள்ள அப்படின்னா நம்மளோட பீக் பீரியட்னு சொல்லலாம். நம்மளுடைய முக்கியமான நிகழ்வுகள், அதாவது படிச்சு வேலைக்கு வரக்கூடியது, திருமணம், குழந்தை பாக்கியங்கள், வீடு வாசல், பதவி, பேர், புகழ் அடையக்கூடிய அந்த டைம் பீரியட் தான் 20 வயசுல இருந்து 45 வயசுன்னு சொல்றோம். இந்த பீரியட்ல இந்த சுக்கிர தசை கடகராசி என்பவர்களுக்கு வரும்பொழுது, முதல்ல சுக்கிரன் கடகராசி என்பவர்களுக்கு யார்? சுக்கிரன் கடகராசி என்பவர்களுக்கு 4ஆம் இடத்திற்கு, துலாம் ராசிக்கும் தங்களுடைய 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷப ராசிக்கும் அதிபதி. சுகஸ்தானம், லாபஸ்தானம் இதற்கு அதிபதி. சந்திரனுக்கும் சுக்கிரனுக்கும் என்னையா சம்பந்தம்? பெரிய சம்பந்தம் இருக்கு. சந்திரன் என்பது மைண்ட், சுக்கிரன் என்பது கிரியேஷன், கிரியேட்டிவிட்டி, எதிர்பாலின ஜெண்டர் மீது ஆசை வருவது, இன்ஃபாக்சுவேஷன், லவ், லஸ்ட், காமம், கண்டுபிடிப்பு எல்லாம் சுக்கிரன். இந்த மைண்டுக்கும் லவ்வுக்கும் நேரடி தொடர்பு இருக்கா இல்லையா? இருக்கு. மனசு சம்பந்தப்பட்டதான காதல். அப்போ சுக்கிரன் சந்திரன் 2 பேருக்கும் டைரக்டா ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுங்கிறது உண்மைதான். இப்ப கடகராசி என்பவர்களுக்கு அஷ்டம சனி காலகட்டங்கள் நடக்குது. ஆனா உங்களுடைய பிறப்பு ஜாதகம், சுய ஜாதகம், அதுல உங்களுக்கு சுக்கிர தசை இப்ப நடக்குதுன்னால், அந்த சுக்கிரன் சுப கிரக தொடர்பு, தனித்த புதனுடைய பார்வையோ சேர்க்கையோ உங்களுடைய ஜாதகத்துல உங்கள் ராசியிலிருந்து 4ஆம் இடத்திலேயோ அல்லது 11ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறார் அப்படிங்கிற சினாரியோ ஒரு சினாரியோ. அப்படி 4th பிளேஸ்லயோ 11th பிளேஸ்லயோ சுக்கிரன் ஆட்சி பெற்று அந்த திசை என்பது 20 இயர்ஸ் இப்ப நடக்க போகுது அப்படின்னா, நீங்க உங்க வாழ்க்கையுடைய பிளாட்டினம் பீரியடுக்குள்ள என்ட்ராக போறீங்க. இந்த சுக்கிரதசையானது காலத்தால் அழியாத புகழை உங்களுக்கு தரப்போகிறது. எஸ்பெஷலி கடகராசியில் இருக்கக்கூடிய சினிமா துறையில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப கலைஞர்கள், ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ், டைரக்டர்ஸ், எடிட்டர்ஸ், ஆக்டர்ஸ், கதாசிரியர்கள், ஸ்டோரி ரைட்டர்ஸ், லிரிசிஸ்ட், பாடகர்கள், கலைத்துறையை சார்ந்த அத்துணை பேர்கள், சினிமா மட்டுமல்ல, நாட்டிய கலையை சார்ந்தவர்கள், நாதஸ்வர கலையை சார்ந்தவர்கள், இசைக்கலைஞர்கள், இப்படி எந்த கலை, பட்டிமன்றம் பேசுகின்ற பேச்சு தொழில், பேச்சு கலையை சார்ந்தவர்கள், இயல் இசை நாடகத்துறையை சார்ந்த அத்துணை கலைஞர்களுக்கும் கடகராசியில் நீங்க இருக்கீங்க அப்படின்னா, மீடியா ஜேர்னலிசம்,
பத்திரிகை துறையை சேர்ந்தவங்களுக்கு கூட நாம சொல்றதெல்லாம் அப்படியே ஃபிட் ஆகும். இப்ப கடகராசியில இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சுக்கிர திசை சினாரியோ நம்பர் 1ல 4th பிளேஸ்லயோ 11th பிளேஸ்லயோ ஆட்சியாகி புதனோட சேர்ந்தோ இல்ல புதன் தனித்த புதனுடைய பார்வையிலையோ இருந்துட்டா அந்த சுக்கிர திசை உங்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத அளவில் வாழ்க்கையில மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் தந்தே தீர்வார். சுக்கிரன் எதை கொடுப்பாருன்னா வாழ்க்கையில ஆடம்பர வாழ்க்கையை கொடுப்பார், வசதிகளை அள்ளி தருவார், ஹையஸ்ட் காஸ்ட்லியஸ்ட் பெர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ண வைப்பார், காஸ்ட்லியஸ்டான காஸ்மெட்டிக்ஸை யூஸ் பண்ண வைப்பார், காஸ்ட்லியான ஷர்ட்ஸை போட வைப்பார், காஸ்ட்லியான வாட்சஸை போட வைப்பார், நல்ல கார்ல போக வைப்பார், பங்களால தங்க வைப்பார். இதெல்லாம் செய்தே தீர்வார். இது ஒரு பக்கம். இதுக்கு அடுத்தபடியாக சினாரியோ நம்பர் 2 இந்த வசதி வாய்ப்பெல்லாம் கொடுத்து இந்த வசதி வாய்ப்பு ஒருத்தருக்கு எப்படி வரும்? நீங்க மிகப்பெரிய அளவில் புகழோ பெயரோ சம்பாதித்தால் மட்டுமே தான் இந்த வசதி வாய்ப்புகள் வர முடியும். 2வது சினாரியோல நாம சொல்லக்கூடிய கடகராசி அன்பர்கள் இந்த சுக்கிரன் அவருடைய சுய ஜாதகத்துல கடகராசியிலிருந்து 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனத்துல உச்சமாயிட்டார்னு வச்சுக்கோங்க. அவர் உச்சம் பெறும் பொழுது உத்திரட்டாதி நட்சத்திர சாரத்துல உச்சம் பெறணும். பூரட்டாதியிலேயோ ரேவதியிலேயோ உச்சம் பெறக்கூடாது. உத்திரட்டாதி நட்சத்திர சாரத்துல கடகராசி என்பவர்களுக்கு சுக்கிரன் உச்சம் பெற்று இப்ப திசையை நடத்திட்டு இருக்காருன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல வாழ்க்கையில டேர்னிங் பாயிண்ட்ல நீங்க இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுக்கிரன் கொஞ்சம் சுபகிரக தொடர்பு இருந்துச்சுன்னா முடிஞ்சுது. இந்த உத்திரட்டாதி நட்சத்திர சாரத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு நட்சத்திர சாரம் பாதம் கொடுத்த சனி பகவான் நீச்சமோ வக்ரமோ ஆகியிருந்தார்னா இந்த சுக்கிர திசையானது ரொம்ப ஒண்ணுமே இல்லாத அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்டா பின்னாடி கூட்டத்தோட கூட்டமா நின்ன பல பேர் இன்னைக்கு முன்னணி ஹீரோக்களா இருக்காங்கன்றது உங்களுக்கே தெரியும். அந்த நிலைமை கொண்டு விட்டுரும். இவங்களை தவிர்க்கவே முடியாது. சினிமா துறையில இவர்கள் இல்லாத ஒரு ஸ்கிரிப்ட் எழுத முடியாது, ஸ்கிரீன் பிளே எழுத முடியாது. அந்த அளவில் செஞ்சிருவார். ஆக இந்த சுக்கிர திசையானது சினாரியோ நம்பர் 2ல உங்களுடைய 9ஆம் இடம், கடகராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனராசியில உச்சம் பெற்று உத்திரட்டாதி நட்சத்திர சாரத்துல இருந்து சாரம் கொடுத்த சனி வக்ரமோ நீச்சமோ ஆயிட்டார்னா சூப்பர் ஸ்டார் அளவுக்கு நீங்க உயரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 1 2 3 உங்களுடைய சுக்கிரன், அதாவது 4ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதியான சுக்கிரன் உங்களுடைய 7ஆம் இடத்துல, அதாவது மகர ராசியில உட்கார்ந்துட்டார்னு வச்சுங்க. அப்படி உட்கார்ந்த சுக்கிரன் உங்கள் ராசிக்கு அதிபதியான திருவோண நட்சத்திரம் சாரம் கொடுத்த சந்திரனுடைய சாரத்தை வாங்கிட்டு உட்கார்ந்துட்டார்னா சினாரியோ நம்பர் 3ல இதே சுக்கிர திசை பிச்சு உதறும். பணம் போக்கு வாழ்க்கை, உல்லாச வாழ்க்கை, ஆடம்பர வாழ்க்கை, பல நாடுகளுக்கு போயிட்டு வருது, பல திரவியங்களை யூஸ் பண்றது, இந்த மாதிரியான அமைப்புல கொண்டு போய்விடும். ஆக காலத்தால் அழியாத புகழை தேடித் தருவது எதுனா கலைத்துறை தான். நீங்க நடிகர் திலகம் சிவாஜி கணேசனா இருக்கட்டும், மக்கள் திலகம் புரட்சி தலைவராக இருக்கட்டும், இவர்களெல்லாம் மண்ணில் விட்டு மறைந்து 40 வருஷம் ஆகுது. எம்ஜிஆர்லாம் போய் 40 வருஷம் ஆக போகுது. அது மாதிரி சிவாஜி கணேசன்லாம் மறைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் மேல ஆகுது. ஆனா அவரை பத்தின பேச்சோ அவர்கள் சாதித்த சாதனைகளோ இன்னும் பேசப்பட்டுட்டு தானே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு புகழை, ஒரு காலத்தால் அழியாத புகழை உங்கள் கடகராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த சுக்கிர பகவான் வழங்குவார். ப்ரொவைடட் நான் சொன்ன சினாரியோ 1 2 3ல இருக்கணும் உங்க சுய ஜாதகத்துல. அப்படி உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்குமானால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொண்டு கேட்கும்பொழுது உங்களுடைய ஜாதக பலன்களை துல்லியமாக கணித்து தர காத்திருக்கிறோம் என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திக்கும் வரை உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.